சாரி, இங்கே பாருங்களேன். ஆ, டாப் மோஸ்ட். ஓகே, அதான் வந்துட்டு இருக்காங்களே. நம்ம ரோடுன்னு இருந்தால் ஆள் வரதான் செய்வாங்க. இங்கே பாருங்களேன், பியூட்டிஃபுல்ல எவ்வளோ அழகா ஆள் போனாங்க. ஸோ அதனால டக்குன்னு மாற்றிட்டோம். பியூட்டிஃபுல்ல செமையாக இருக்குல்ல. மேலே தலைவன் ஸ்டில் ஸ்டேட்டில் இருக்கும்போது அது ஒரு மாதிரி, மூவிங்கில் இருக்கும்போது இங்கே அது ஒரு விதமான ஒரு இது. பியூட்டிஃபுல் ஆக்சுவலி. சரி, ஓகே. இப்போ அப்படிங்கப்பா, தெரியுதா? பிடிச்சிருக்குதுன்னு தெரியுது ஃபோனை. பட் செம்மையாக இருக்காப்புல. தண்ணியில் வந்து மேலே இலை தலைமை இருக்கிறது. அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு ஒரு நிமிஷம் சாரி. அதுக்கப்புறம் அதை தலைமை மேலே மூவ் பண்ணும்போது இங்கே நமக்கு தெரியுது பார்த்தீங்களா? ஸோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு வந்து அது வந்து கேட்டதுக்கப்புறம் டக்குன்னு மைண்டுக்குள்ளே போயிட்டு அது என் மைண்டு ஒரு விதமாக அப்படியே மூவ் பண்ணுச்சு. ஸோ வாமா மின்னல் அப்படிங்கிற லெவலுக்கு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு விதமாக ஒரு இம்பாக்ட் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை பற்றி சும்மா ரோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் அந்த மாதிரி இது பண்ணுற போது லவ் ஆக்ஷன் ட்ராமா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இருக்கிறது நான் சொல்கிறேன். மற்றது எனக்கு அது எக்ஸாக்ட் நேம்லாம் தெரியலன்னா ஐம் சாரி. அந்த யூடியூப் சேனல் இதில் வந்துட்டு இவங்க எல்லாரையுமே இவங்க சொல்கிற எல்லா கண்டென்ட்டையுமே நான் எப்போயுமே லாங் லாஸ்டிங்காக நான் அப்படி ரொம்ப ஹார்ட் கோர் ஃபாலோவர் அப்படிலாம் கிடையாது. ஒரு சில விஷயங்கள் அதில் இருக்கும், அது எனக்கு ஓகேயா இருக்கும். ஒரு சில விஷயங்கள் எனக்கு ஓகே இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ பாருங்களேன், எவ்வளோ அழகா இருக்குல்ல இங்க இருந்து பார்க்க. இங்க பாருங்களேன், இந்த ஒரு இலை ஆடுறது எவ்வளோ, ஐயோ ஜூம் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ க்ரீனா எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்காப்புல. அப்படியே ஃபோன் ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த க்ரீன் வந்து ஃபில் ஆயிடுச்சுங்க. அதுவே செம்மையாக இருக்கு. அங்கே நம்ம தென்னை அந்த தலைவன் வேற வைக்காம பார்த்தீங்களா, பேர்டி ஓடுறான். சூப்பர்ல. இந்த மூவ் தான் இங்கே எவ்வளோ அழகா இருக்காப்புல. ஸோ பியூட்டிஃபுல்லுங்க, செம்ம. செல்ஃபி ஆடுறாங்க பாருங்களேன். சரி, இங்கே வச்சுட்டு எடுப்போம். அதில் என்ன ஒரு இது சொல்லியிருந்தாங்கன்னா, மென்ஸ்ட்ரல் இதை வந்து தீட்டுன்னு வந்து நீங்கள் வந்து அப்பா கொஞ்ச நேரம் இப்படி கையில் இப்படி தூக்கி பிடிச்சிட்டு இருக்கதே தான் இருக்கு. அப்பா இந்த அம்மாக்கள் வந்து உடல் அளவில் சுமக்கிறாங்க, மனசளவுலே தான். அதே போல் அப்பாக்களும் வந்து உடல் மனசு, அம்மாக்களும் வந்து மானிட்ரி எல்லா ஆஸ்பெக்ட்லாம் சுமக்கிறாங்க. பெரிய விஷயம் தான் இப்போ சாமி. ஓகே. ஸோ என்ன சொல்லலாம், மென்ஸ்ட்ரல் அப்படிங்கிறத வந்து தீட்டு அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து மலம் நம்ம டிஃபிகேட் பண்ணுறோம், ருட்டு போகிறோம். ஸோ அதையும் தான் தினமும் கழுவுறீங்க. அப்போ பியூட்டிஃபுல், செமல. Love to nature, gratitudes and thanks to nature for darling's kindness. ஸோ அப்போ நீங்கள் அப்பையும் வந்துட்டு உங்கள் கையை வச்சு அடுத்து எதுவுமே பண்ணாமல் இருப்பீங்க. பட்டர்ஃப்ளை அப்புறம் பார்த்தா வர்றான் ஃபார் யோர் கைண்ட்னஸ். அப்போ நீங்கள் வந்து கை வந்து கழுவுறீங்க. அதனால வந்து நீங்கள் வந்துட்டு கையை வச்சு வேறு எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருப்பீங்களா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ அது ஒரு வேலிடானது தானே, கரெக்டாக? அப்போது நம்ம வந்து தீட்டுன்னு நம்ம ஒரு இது சொல்கிறோம். பட் ஆஸ் சச் அது நிஜமாலே தீட்டா இல்லை அது மூலியமாக தான் அடுத்து லிவிங் பீயிங்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க, ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு இருக்காங்கன்னா அப்போ அது தந்து அப்படியே நம்ம யோசிக்கணும். இயர்ஸ் பேக் அப்படி இருந்தாங்க, இல்லை சில விஷயங்கள் சொல்லிட்டாங்கன்றதுக்காக நம்மளும் ஆமாம் தலைவா கரெக்ட் படி
அதே மாதிரி நம்மளும் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்படி இந்த பிரான்ச் வந்து பக்கத்து ட்ரீ இருக்கிற மாதிரி தான் இந்த பிரான்ச் இல்லை. இதோட பிரான்ச் எப்படியோ இப்போ பாருங்க, அவனோட பிரான்ச்சை பாருங்க, வேப்பத்தலை தான். அப்போ நம்ம பன்னீர் புஷ்ஷோட பிரான்ச்சு அது ஒரு விதமாக தான் இருக்குது. they both are trees but they have a unique style. So ப்ளீஸ் அந்த மாதிரி நான்சென்ஸ் இது வந்துட்டு வீட்டில் ஹவுஸ் ஹெல்ப் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த தட்டை தொடக்கூடாது, அவங்க அதை பண்ணக்கூடாது, இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது, ஐ திங்க் தோஸ் ஆர் அதெல்லாம் கொஞ்சம் இன்ஹியூமனாக தேவையில்லாத விஷயங்களா படுது எனக்கு. ஓகே, அந்த மாதிரி மூவ்ஸ்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் எனக்கு என்ன யோசிச்சுருந்தோன்னா, அது மறந்துச்சு இப்போ திடீர்னு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இப்போது நம்ம வந்து மலம் டிஃபிகேட் பண்ணுறது வந்து நம்ம வந்து கன்றாவியா இப்போ வந்துட்டு இந்த மாட்டு சாணம் ஆட்டுப்புழுக்கெல்லாம் எவ்வளோ வந்து மாமா தலைவா அதெல்லாம் எவ்வளோ வந்து ஒரு ஃபர்டிலைசராக இருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து மேன்யூர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதோ வந்து பால் வச்சு விட்டுருப்பாங்க, யாரோ விளாட்றப்ப. குட்டி பாப்பா குட்டி செல்லம் அங்க பாருங்களேன். எனக்கு அந்த பால் சவுண்டு, அந்த குட்டி பாப்பா பாருங்க பாலை வச்சு லவ்லில, நல்ல வேலை அவங்க திரும்பி இல்லை எங்கிட்ட. ஸோ பியூட்டிஃபுல். அந்த ஒரு பால் சவுண்டு நம்மளை அங்கிருந்து இங்கே கொண்டு வந்து வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னையோட குழப்பறேன்னு நினைக்க வேணாம். இந்த தலைமையை நான் ஷார்ட் அட்டாச் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முளைச்சிட்டு இது மட்டும்தான் வந்திருந்தாப்புல. அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு குருவாய் இந்த மாதிரி வர்றாப்புல. என்ன இதுன்னு எனக்கு தெரியல, பட் அழகாக இருந்தாப்புல, க்யூட்டில். ஸோ க்ரோத் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். இந்த பாப்பாக்கு சாப்பாடு ஊட்டி இந்த தெரியுதா, ஓட்டையில் அவங்க இருக்காங்களா, சாப்பாடு ஊட்டி. சரி, நல்லபடியா இருக்கு. அப்போ வந்து நம்ம வந்து ஒரு நிமிஷம், குட்டி பாப்புவோட சவுண்டு. ஸோ கியூட் பாப்புவோ தம்புவோ யாரோ. அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்கணுமோ, அவங்க ஜெண்டர் எப்படின்னு அவங்க இது பண்ணிட்டு இருக்கட்டும். அப்போ வந்து நம்ம வந்து ஒரு சிலதான் அதெல்லாம் நாற்றம் அது இதுன்னு நம்ம இது பண்ணுறது. அதுக்காக நானும் டிஸ்கஸ்டிங்காக ஃபீல் பண்ணவே மாட்டேன். குட்டி பாப்பு ஸோ க்யூட், பியூட்டிஃபுல் சைல்டு, டார்லிங். ஓகே, எல்லா குட்டீஸும் நல்லா இருக்கட்டும். அப்புறங்களா தண்ணியில் கொச்சக்க மேலே மூவ் ஆகுறது, கீழே தண்ணியில் வந்துட்டு மேலே எங்களுக்கு மூவ் ஆகுறது தண்ணியில் பாருங்களேன். க்ளவுட்ஸோடு சேர்ந்து பார்க்கும்போது செம்மையாக இருக்காப்புல இல்லைங்க நம்ம இலத்தலைவன். அப்போ நம்ம வந்து அதை வந்து கலீஜ்னு மட்டும் நம்ம அதை டேர்ம் பண்ணி வச்சுட்டோம்னா, யோசிச்சு பாருங்களேன், கான்ஸ்டிபேஷன் இருக்கு அவங்களுக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற இலை ஆடுறதுக்கும் அங்கே இருக்கிற இலை இதுக்கு இங்கே இருக்கிற வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ லைஃப்பில் ஒவ்வொருத்தரோட மூணும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பாங்க. குட்டி பார்ப்போம் அது லைட் வெளிச்சத்துக்கு இந்த கேக்ல இருந்து நல்லா இருக்குல்லங்க, பியூட்டிஃபுல். சரி, ஓகே. அங்க இருக்கிற இலை ஆடுறதுக்கும் இங்க இருக்கிற இலை ஆடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ லைஃபோட மூவ் அப்படிதான். அப்போ வந்து நமக்கு வந்து இப்போ கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அப்போ தெரியும் நமக்கு வந்து டிஃபிகேட் பண்றது, விட்டு போறதோட பவர். டாக்டர் தினேஷன் ப்ளஸ் அவங்க சினி இதுலேயுமே இருக்காங்கல்ல. ஸோ அவங்க வந்து சொல்றாங்க, அவங்க ஜோஷ் டாக்ஸ் அந்த இதில் தான் நினைக்கிறேன், அவங்க வந்து அதில் வந்துட்டு சொல்றாங்க, ஒரு ஹியூமனோட மூவ். ஒரு நிமிஷம், இப்போ நான் வந்து தும்முனேன், அப்போ நான் என்ன செய்றேன், ஒரு நிமிஷம் போடுங்கன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரேன். மறுபடியும் சாரி. சில டைம்ஸ் அந்த டைம் ஃபாஸ்ட்டாக பண்ணுவோம், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்னால் பாஸ் பண்ணிட்டு என்னால் அதை செய்ய முடியும். ஸோ ஒவ்வொரு மூவும் ஒவ்வொரு இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க அதில். அந்த குட்டி பாப்பு ஸோ கியூட்டுங்க. பாலை வச்சு அந்த செல்லக்குட்டி பால் ரோல் ஆகுது, அதுக்கு பின்னாடி அப்படியே போகிறாங்க பாருங்க. அப்போ அந்த பாலோட மூவ் வந்து அவங்க டிசைட் பண்ணல. அவங்க அம்மா பதறாங்க, ஐயோ வண்டி வருது அப்படி சொல்லி. தாய்மார்களுக்கு உரிதான சீரியஸ்லி இப்போ நான் இந்த செல்லக்குட்டிக்கு வந்து அவங்களுடைய கொலுசத்தோட அப்போ
ஃபேஸ்லாம் போட மாட்டேன். பட் அவங்களுடைய அந்த ஒரு அந்த 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 ஒரு சைல்டுக்குனே இருக்கிற அந்த ஒரு மூவி இப்போ கிடைக்கும்னா நான் சீரியஸ்லி நான் நினைக்கல. டார்லிங்கில் அப்போ வந்து அப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஹியூமன் வந்து அவருடைய ஒரு இன்ஹியூமேனான மூவ் வந்து ஒரு ஹியூமனோட இன்ஹியூமேனான மூவ் வந்து என்னோட லைஃப்ல வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. லைஃபே திருப்பி போட்டுச்சு. சின்ன குட்டி என்னோட லைஃப் தம்புங்கிறேன். இது பார்த்தோன்னே எனக்கு நம்ம தம்பு குட்டி பாப்பாவா இருந்தது தான் ஞாபகம் வந்துச்சு. ஒரு நிமிஷம் இங்கே பாருங்களேன். இதுல இப்போதான் இந்த தலைவர் கம்பெனி. ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம் பாருங்க. அவனா குட்டி பப்புவா போனா வந்து டேஞ்சர்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்டு போய் அந்த பாலை எடுத்துட்டு வர்றாங்க. ஸோ லைஃப் ஸ்மூத். சில டைம்ஸ் வி நீட் சர்டன் கைடன்ஸ். சில டைம்ஸ் நம்ம போகும்போது ஓரளவுக்கு முதிர்ச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். சரி, என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்போ வந்து ஒரு டாக்டர் ரேஷல் அவங்களோட லைஃப்ல வேற ஒரு ஹியூமன் வந்து ஒரு விதமா நடந்துக்கிட்டனால அவங்க லைஃபே திருப்பி போட்டுச்சு. ப்ளஸ் அவங்க சொல்றாங்க அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அந்த அட்டாக்கு அப்புறம் நான் வந்து சன்லைட்டை பார்த்தது, ஹாஸ்பிட்டலைஸாக இருப்பாங்க, அதுக்கப்புறம் சன்லைட்டை பார்த்தது, நான் ஃபர்ஸ்ட் பீ பண்ணப்போ நான் யூரினேட் பண்ணப்போ எனக்கு அது அவ்வளோ இதாக இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்போ ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கலாம், அவங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ அவங்களுக்கு வந்து அது வந்து அப்படின்னு இருக்கலாம். ஸோ ஒரு அப்போ நமக்கு வந்து நமக்கு அது நாத்தம் கன்றாவியா இருக்கலாம், ஆனால் சில பேருக்கு அப்போ சாமி அப்படின்னு இருக்கலாம். சரியா? ஸோ பயாலஜிக்கல் சில நேச்சுரல் ப்ராசஸஸ்லாம் வந்துட்டு மாதவிட அதெல்லாம் தீர்த்துலாம் நினைக்கிறது வந்து இட்ஸ் நான்சென்ஸ். ஓகே, ஸோ பார்த்து இருந்துங்களாம்மா நம்மளோட மூவ் வந்து ஹியூமன் ஆக்ஷன் நல்லா இருக்கும். ஓகே, டேக் கேர். நான் வந்து நிறையா வந்து இங்கிட்ட அங்கிட்டுன்னு குழப்பியிருப்பேன். அந்த குட்டி பாப்பு வந்தோடனே எனக்கு டக்குன்னு அதை வச்சு வருது. அப்புறம் நம்ம குட்டி பிளான்ட் தலைவனை வச்சு டக்குன்னு வருது. அது சொன்னேன்ல, அதை நான் ஒரு நிமிஷம் அட்டாச் பண்ணுறேன். அது பீன்ஸ் மாதிரி குட்டியாக வந்து அதை இதை அட்டாச் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி அப்படியே ஷிஃப்டாகி இது பண்ணியிருப்பேன். ஐம் சாரி ஃபார் இட். ஓகே, டேக் கேர் எவ்ரிவன். பை.